பரலோகத்தின் தேவனானவர் இந்த பூமியில் வாழுகிற மக்கள் ஒவ்வொருவருக்கும் பெற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு உயர்ந்த ரட்சிப்பை, ஒரு விடுதலையை, ஒரு உயிர்த்தெழும் வல்லமை இந்த உலகத்திலே மனிதனாக வந்து தேடி கொடுத்து ஒரு எந்த விதமாக இந்த உலகத்திலே காணப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் தரிசனமானார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவராக தரிசனமானார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 அதிகாரம் 3 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, இயேசு பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களோடு பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவளுக்கு தம்மை உயிரோடு இருப்பவராக காண்பித்தார். தரிசனமானார். இயேசுவை தரிசிப்பதற்கு நாம் முயற்சி செய்கிறோம். அவருடைய சாயலை பார்க்கும்படிக்கு நாம் எல்லாரும் ஆசைப்படுகிறோம். உலகத்தில் இயேசுவின் சாயல் ஒரு அன்பின் சாயல். அன்புதான் இந்த உலகத்தில் ஒரு காலம் ஒழியாது என்று சொல்லி எல்லா மார்க்கத்தினரும் சொல்லுகிறார், அன்பு என்று. ஆனால் இந்த தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் எல்லார் மக்களையும் நேசிக்கிறார், எல்லாருடைய தேவைகளை சந்திக்கிறார், எல்லாரையும் அவர் நேசிக்கிறதை பார்க்கும். ஆனால் உலகம் தரக்கூடாத ஒரு உயர்வு, உலகத்தில் தேடியும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு உயர்வு, அவருடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்கள். இந்த உலகத்தில் அநேக ராஜ்யங்கள் தோன்றி மறைந்து மாறிக்கொண்டே இருக்கிறது, ராஜ்யங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் வரப்போகிறது. அந்த ராஜ்யத்திலே உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் காணப்படுவார். அக்கிரமத்தினாலும் பாவத்திலும் மரித்தவர்கள் அங்கே இருக்க மாட்டார், பயப்படுபவர்கள் அங்கே இருக்க மாட்டார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 அதிகாரம் 4, 5 வசனத்திலே அவர் சொல்லுவார், அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவரை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானசம் கொடுத்தான், நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அவருடைய ஒரு தீர்மானம், திட்டம் என்னவென்று சொன்னால், அவருக்கு பிறகு யார் நம்மை வழிநடத்துவார்கள்? இயேசு இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக ஒரு திட்டமான ஒரு காரியத்தை சொல்கிறார். பரிசுத்த ஆவி கொடுக்கப்படுவார். இந்த பரிசுத்த ஆவினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்பதை அவர் திட்டமாக சொல்கிறார். யோவான் ஸ்நானன் ஜலத்தினால் அநேகருக்கு ஞானசம் கொடுத்தான். நியாயத்தீர்ப்பை குறித்து எச்சரித்து சொன்னான், வருங்கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று சொல்லும்போது எல்லாரும் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுப்பதற்கு அங்கே கூடி வந்ததை பார்க்கும். இயேசுவானவரும் அங்கே ஜலத்திலே யோவான் ஸ்நானம் மூலமாக ஞானஸ்நானம் எடுக்க வரும்போது அவன் தடை செய்தான். நான் உம்மாலே ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியவனாக இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்று சொல்லி கேட்கும்போது ஆண்டு சொல்கிறான், இப்பொழுது இடங்கொடு என்று சொல்கிறான். இடம் கொடுத்தான். பரிசுத்த ஆவியானவர் வானத்திலிருந்து இறங்கி புறாவை போல வருகிறதை கண்டான். அது மட்டுமல்ல, அப்படி வரும்போது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்குன்னு சொல்லுகிற வார்த்தையும் வெளிப்பட்டு, இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, நாம் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் எடுப்பதற்கு இடம் கொடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல நம்மில் வந்து வாசம் பண்ணுகிறார். அது மட்டுமல்ல, அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இவர் என்னுடைய நேசகுமாரன் சொன்னது போல நம்மை அவருடைய சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய அந்த அற்புதமான ஒரு வழிநடத்துதல் நமக்கு கிடைக்கும் போது நம்ம இந்த உலகத்தில் அவரால் நடத்தப்படுகிற ஒவ்வொரு சாட்சிகளும் இன்றைக்கு அற்புதமானதாக இருக்கிறது மட்டுமல்ல, அநேகருக்கு ஒரு வாஞ்சையும் விருப்பத்தையும் கொடுக்கிறதாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8 அதிகாரம்
9ஆம் வசனத்திலே ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார்னு சொல்லப்பட்டது. இன்றைக்கு உலகத்தில் உள்ள அத்தனை காரியங்களும் தேவனுக்கு தெரியும். அதை ஆவியானவர் என்ன செய்கிறார்? அறிந்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் இருக்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? போதிக்கிறார். போதித்து என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் கற்றுக் கொடுக்கிறார். கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக ஒரு கூட்டம் மக்களை தம் பக்கத்தில் எழுப்பதற்கு ஒரு மனிதனை ஆயத்தப்படுத்து. அந்த எத்தியோப்பிய மந்திரிக்கு ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த அடிக்கப்பட்ட நிலைமையை வாசித்து தியானித்து அதுக்கு விளக்கத்தை சொல்லுகிற ஒரு காரியத்தை கொடுக்கிறார். இந்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? அந்த ரதத்துடனே சேர்ந்து ரதத்திலே ஏறி அந்த எத்தியோப்பிய மந்திரி வாசித்த அந்த வார்த்தைக்கு விளக்கத்தை சொல்லி விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ளும் போது ஞானஸ்நானம் எடுத்த அடுத்த நிமிஷத்திலே பிலிப்பு ஆவியானவரால் கொண்டு போகப்படுகிறார். இப்படிப்பட்ட உயர்ந்த சாட்சியை ஆவியானவர் நமக்கு தந்து வழிநடத்த போகிறார். ஆகினாலே இந்த உலகத்திலே வந்த ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருப்பது நம்முடைய வாழ்க்கையிலே சிறப்பான ஒரு காரியம். அந்த சிறப்பான அந்த ஆசீர்வாதத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் சொன்னபடி காத்திருப்போம். இந்த ஆவியானுடைய நிறைவு கிடைக்கும்போது நாம் சாட்சியாக இருப்பதற்கு ஏதுவாக அமைந்துவிடும். ஆகவே இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிற அத்தனை காரியங்களை உலகத்துக்கு வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவரை பயன்படுத்துவதற்கு ஒப்பு கொடுப்போம். தேவன் நாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.